Hello students, welcome to my channel. In this video, we will talk about 12th chemistry. Most important 2 mark, 3 mark, 5 marks questions. Tamil medium students கான important questions. So ஒரு question skip பண்ணாம தரவா prepare பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக questions வரும். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் எல்லா 2 mark, 3 mark, 5 marks அட்டன் பண்ணிடலாம். இதோட சேர்த்து புக் பேக் 1 marks ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க 1 marksலாம் கவரப் பண்ணிக்கோங்க. PDF வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூனிட் 3ல் கந்தக அமிலம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹீலியம், ஆர்கான் மற்றும் கிரிப்டானின் பயன்கள், அது அப்புறம் BrF3, IF7, BR4, அப்புறம் நிறைவு செய்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. த்ரீ மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வகலத்தின் குளோரின், அது யூனிட் 4ல் வந்து இடைநிலை தனிமங்கள், அது 3 மார்க்ஸில் வந்து டைட்டானியம், மெக்னீஷியம், அது கேட்பாங்க. யூனிட் 5ல் இணைப்பு மாற்றியம் என்றால் என்ன? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதுவும் இருக்குது. ஸோ எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 6ல் SC, BCC, FCC, அது யூனிட் 8ல் pH வரையறை, அது 5 மார்க்ஸில் வந்து pH மற்றும் pOH அந்த கொஸ்டின். யூனிட் 9ல் வந்து கோல்ட்ராஷ் விதி, அது 5 மார்க்கில் நர்ஸ்ட் கேட்பாங்க. யூனிட் 10ல் வந்து பார்த்திங்கன்னா கிளர்வு மையங்கள் என்றால் என்ன, 2 மார்க்ஸில் அது. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். புக் பேக் 1 மார்க்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க 1 மார்க் அதெல்லாம் படித்தாலே போதும். நீங்கள் 12 1 மார்க்ஸாக ஷோராக அட்டன் பண்ணிடலாம். இந்த 1 மார்க்கில் 3 மார்க்ஸ் மட்டும் புக் இன்சைடில் வந்து கேட்பாங்க. அது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரெஃபர் பண்ணாலே நீங்கள் எப்படியும் 15க்கு 14 1 மார்க்ஸ் நீங்களே அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ.